சேட்டைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம்ன்ற மாதிரி நானும் என் தம்பியும் திருச்சியில் பண்ண அட்டகாசத்தை தான் இனி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நைட்டே நம்ம திருச்சி கிளம்பி ஆகணும். நம்ம ஃபேமிலியில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனு. அதான் இன்னைக்கு காலை ப்ரீ ஒர்க் அவுட் போட்டு ஒரு 5:30 மணிக்கு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். என்னன்னு தெரியல நண்பர்களே, அன்னைக்கு காலை சூரியன் ரைஸ் ஆகுது பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. அதை பார்த்துட்டு ஜிம்முக்கு போய் செஸ்ட்டுக்கு ஒரு 4-5 வேரியேஷன் ஃபயராக போட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம வண்டி பஞ்சரு. நம்ம அண்டர்டேக்கர் தான் வண்டியை தெளினத்துக்கு ஹெல்ப் பண்ணா. அப்படியே வண்டிக்கு பஞ்சரை போட்டு வீட்டுக்கு வந்து எனக்கு காலை உணவு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டேன் நண்பர்களே. இன்னைக்கு நைட்டு நம்ம டிராவல்ல இருப்போன்றதால அந்த அளவுக்கு தூங்க முடியாது. தூங்கி எழுந்து ஒரு குளியில போடலான்னு தான் போனேன். ஒன்னும் இல்ல, நம்ம டியூட் படம் பிஆர் மாதிரி அந்த ஃபேஸ் வாஷை தூக்கி போட்டு பிடிக்கலாம் ட்ரை பண்ணேன். ஒரு 4-5 டேக் அப்புறம் கரெக்டாக புடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குளியில போட்டு மதிய உணவு சாப்பிட்டு பஸ் பிடிச்சி லைட்டா காஞ்சிபுரம் போய் ரீச் ஆயிட்டோம். அப்படியே காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணி திருச்சி பஸ் ஒரு 7:30 மணிக்கு வந்தது. எங்க ஃபேமிலியில ஒரு 12 பேர் இருப்போம் நண்பர்களே பஸ்ல. நாங்க அந்த பஸ்ஸை ஹைஜாக் பண்ணிட்டோம். ஏதோ வீடு மாதிரி உட்காந்து அங்கே டின்னர்லாம் சாப்பிட்டு இருந்தோம். பஸ் கண்டக்டர் நல்ல மனுஷன் நண்பர்களே, கீழே சிந்திராதீங்கன்னு மட்டும் தான் சொன்னாரு, வேற எதுவுமே சொல்ல. சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ்ல படம் பார்த்துன்னு ஒரு 3 மணி போல திருச்சி போய் ரீச் ஆகிற நண்பர்களே. திருச்சியில் இறங்கினதுமே ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு மட்டை தான் இன்னும் ஃபங்க்ஷனே சொல்லாம நேரம் ஓட்டுன்னு இருக்கேன் பாத்தீங்களா. அதாவது எங்க அக்காவுக்கு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனு, அதுக்கு எங்க அம்மா என்ன கூப்பிட்டு போறாங்க, அதுதான் கதை சொல்ற கேப்ல நம்ம பையன் வந்துட்டான் நண்பர்களே ஃப்ரேம்ல. அன்னைக்கு ஈவினிங் மண்டபத்தில் ஃபங்க்ஷனு. அவனோட சொந்த அக்காவோட ஃபங்க்ஷன் மறந்துட்டு பையன் என் கூட ஜாலியா சுத்தின்னு இருக்கிறான். நாங்க லிப்ட்ல மேல போறோம், கீழே வரோம், ரூமுக்கு போறோம், ஹாலுக்கு போறோம், யாருக்குமே சொல்லாம ஃபர்ஸ்ட் பந்தியில போய் உட்காந்து சாப்பிடுறோம். தலைவன் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் வந்துட்டு என் கூட ஜாலியா சுத்தி நிற்கிறான். அன்னைக்கு நாளே சிறப்பா போச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே டைரக்டா பஸ் பிடிச்சி ஊருக்கு போறதான் பிளான். என்னன்னா நமக்கு ஊர்ல வேலை சொல்ற அளவுக்கு இல்லதான், இருந்தாலுமே அன்னைக்கு நைட்டு நாங்க கிளம்பி ஆகணும். நம்ம பையனுக்கு ஒரு ஷேக்கனை கொடுத்துட்டு அங்கிருந்து நாங்களும் கிளம்பிட்டோம். ஒரு மெமரபிள் திருச்சி ட்ரிப்பு. இந்த வீடியோ அவ்வளவுதான். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.